தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச் சங்கமம் தொடக்க விழாவுக்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்த செய்தியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏன் நிதி விடுவிக்கவில்லை என்று எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? தேசிய கல்விக் கொள்கையில் மாநில மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை அரசியல் லாபத்திற்காக எதிர்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். What is wrong in that? If any student in Tamil Nadu will try to learn Tamil, Kannada and English, what is wrong in that? Why don't they will not accept? தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி நிலுவையில் இருப்பது நன்றாக தெரியும் என்று கூறிய தர்மேந்திர பிரதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டால் நிதி விடுவிக்கப்படும் என்றும் கூறினார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்பது இன்னொரு மொழிப்போரை தூண்டுவது போல ஆகும் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் இருக்கும் 2152 கோடி ரூபாய் தொகையில் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் இருப்பதாக தெரிவித்தார். கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. ஏறத்தாழ ஆசிரியர்கள் பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு நிர்பந்திப்பதாகவும் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள். ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்க என்று நீங்கள் பார்க்குறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். PM சமக்கர சிக்ஷா திட்டத்தில் சேர்வதா வேண்டாமா என்பது விவாதப் பொருள் எனவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.